கே சொல்றாங்க இன்ஸ்டாகிராம் நீ அதிகமா பாக்குறேன்னு சொல்றாங்க. நான் என்னோட ப்ரொஃபஷனலை வளர்க்கறதுக்காக யூஸ் பண்றேன்னு அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க ஏன் என்கிட்ட ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது சொல்றாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீட்ஸ் வருது. பேரண்ட்ஸ் யாராவது தேடி பார்ப்பாங்களா சார் தப்பான ஃபீட்ஸ் யாராவது? ஆனா அல்காரிதம் பண்ணுது சார், அதை தப்பான விஷயங்களை தள்ளுது. ஒரு ரீல் சாப்பிடுற ரீல்ஸ் பார்த்தா அடுத்த ரீல்ஸே கிளாமர் ட்ரெஸ் ஆடுறாங்க, ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, அதுக்கு லைக் வேற பண்றாங்க. அதனால எல்லார் ஃபீடுக்கும் போகுது. புதுசா ரிலீஸ் ஆன இந்த பாட்டுக்கு இவங்க ஆடி இருக்காங்க, இது ட்ரெண்ட் ஆயிருக்கு, அப்ப நானும் அதே பாட்டுக்கு ஆடுனேன் அப்படின்னா நானும் ட்ரெண்ட் ஆயிருவேன்னு இன்னைக்கு எந்தெந்த பாட்டுக்கெல்லாம் ஆடணும்னு கூட தெரியாம சின்ன வயசு குழந்தைங்க அந்தந்த மாதிரி பாட்டுகளுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி அந்த வீடியோவை நம்ம பார்த்து இன்னைக்கும் ஷேர் பண்ற அளவுக்கு நம்மளை மூளை சலனம் செய்திருக்கிறது இந்த சோசியல் மீடியா. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உன் ஃபாலோவர்ஸ் யாருன்னு சொன்னா நீ யார் என்று சொல்கிறேன்ற அளவுக்கு வந்துருச்சு சார். நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க, நீங்க என்ன விஷயம் பாக்குறீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட அந்த டோபமைன்ற ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகி நீங்க நல்ல விஷயங்களா பார்த்துட்டு போவீங்க. நீங்க நல்ல விஷயம் பார்க்கறதும் இந்த கெட்ட விஷயம் பார்க்கறதும் உங்களோடது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸோடதும் சேர்ந்து தான் சார் இருக்கு. நான் வந்து ஒரு எஜுகேஷனல் வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கேன் சார். எஜுகேஷனல் வீடியோஸ் போடுறவங்க இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க சார். அப்போ உங்க ஃபீல்ட்ல அப்படி வரல அப்படின்னா அது அவங்களோட தப்பு தான் சார்.